கைஸ் ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த அந்த லோன் ஒரு ஃப்ராங்கட் வந்துருச்சு. வந்து 2 நாள் ஆச்சு. நான் இப்போ தான் வீடியோவே போடுறேன், எனக்கு டைம் இல்லை கைஸ். வந்த உடனே நம்ம ஹீரோக்கு 6 ஸ்டாரில் தான் இருந்தோம். ஆனால் நம்ம டீம் எல்லாமே 40 ஸ்டார் மேலே இருக்காங்க. ரீஜனலில் போய் பார்த்தா 100 கிட்டத்தட்ட போயிட்டாங்க. சரி இதெல்லாம் பார்த்தா கதைக்கே ஆகாது, டேரக்டாக நம்மளே களத்தில் இறங்க வேண்டியதாண்டு நானும் ஸ்டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மேட்சுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது சரியான ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. அது என்ன ட்விஸ்ட்னா, பயபுலைங்க கன்னு வைக்காம இந்த நர்டோ இவெண்ட்ல வந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து குமிச்சு வச்சிருக்கானுங்க. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா நிறைய பேர் டாப் அப் பண்ணிட்டு நிறைய ஸ்கின்னும் பலமாக வச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் டாப்பே பண்ணாம ஸ்கின்னே இல்லாம வருவாங்க. டாப் பண்ணி வச்சிருக்க ஸ்கின் எல்லாம் அடின்னு போட்டு நம்மள துவச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டாப் அப் பண்ணாதவங்களா வருத்தப்படுவாங்களா, அதுக்கோசரம் இவனே பொதுவா வைக்கலான்ட்டு இது மாதிரி வச்சு விட்டாங்க. இப்போனா இதுனா யார் திறமையா ஆடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஜெயிக்க முடியுமே. ஆனா நருட்டோவே பார்க்காம விளையாடுறாங்க பாரு, அவங்க செம்ம கஷ்டப்படுவாங்க. ஆனா நருட்டோ பார்த்து விளையாடுறாங்க கரெக்டா. இதை எடுத்தா இது இப்படி அடிக்கலாம், அதை எடுத்து அப்படி அடிக்கலாம்னு கரெக்டா ஆடுவானுங்க. ஸ்டார்ட் பண்ணி போன முத மேட்சே போய் அடிச்சாச்சு. ஆனா பயப்பல எதிரில் வந்தவனுக்கு சத்தியமா ஒண்ணுமே ஆட தெரியல. அந்த சாக்கை வச்சு அடி அவனுக்கு போட்டு விட்டாங்க. பாக்குறவங்களாம் லோன் ஃப்ராங்கில் எதுல இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.